ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கான வழி என்கின்ற தலைப்பிலே பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். த வே ஃபார் த ஹாப்பியஸ்ட் லைஃப் என்கின்ற தலைப்பிலே நாம் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் 11 பாடங்களை நாம் படித்து முடித்து விட்டோம். இன்று 12வது பாடம். யோவான், இயேசுவின் அன்பான சீசன். இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்திருந்த ஒரு சீசன் யோவானை குறித்து இந்த நாளிலே நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தையும் அவருடைய சித்தத்தையும் எவ்வாறு அனுமதித்து சார்ந்து வாழ்ந்தார் என்பதிலிருந்து நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கான வழி என்ன இருக்கிறது என்பதை இந்த நாளிலே கண்டுகொள்ளப் போகிறோம். 11 வேத நபர்களை குறித்து பாடங்களை கற்றுக்கொண்டோம். அது நிமித்தம் நம் வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன வழி என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் யோவானுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாக தேவனிடத்திலே ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் யோவானுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாங்கள் சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான பாடத்தை கற்றுக்கொள்ள நீர் கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோமானால் அங்கே ஆண்டவர் அவருடைய சீசர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்தோம்னா அங்கே பேதுருவையும் அவருடைய சகோதரனையும் ஆண்டவர் அழைக்கிறார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு. அப்போ ஆண்டவர் அவர்களை பார்க்குறாரு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஒரு மீனவர்கள், அவங்க கடலிலே மீனை பிடிப்பதற்காக வலைகளை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை பார்த்து அவர் சொல்கிறாரு, 19வது வசனத்தில் சொல்கிறாரு, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அப்போ பேதுருவும் அந்திரேயா, அவருடைய சகோதரன் அந்திரேயாவும் ஆண்டவர் அழைக்கிறாரு. அதே போல் அவர்கள் வலையை விட்டு அவர் பின்னே சென்றாங்க. 21வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா அங்கே தான் இயேசுக்கு சொன்ன அன்பான சீசன் வருகிறார். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 சகோதரராகிய, இவங்களும் சகோதரர்கள், செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடைய படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுதுபாட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். அப்போ பேதுரு, அந்திரேயா, அதுக்கப்புறம் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், இவங்க 4 பேரையும் ஆண்டவர் அழைக்கிறாரு. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். யோவானை ஆண்டவர் அழைத்த உடனே அவர் தகப்பனை பார்க்கல, படவை பார்க்கல, சொத்தை எதையும் பார்க்கல, ஆண்டவர் பின்னாடி போயிட்டார். ஆண்டவருடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அவர் தன்னுடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பின்னாடி சென்றார். இந்த நாளிலும் நாம் தேவனால் அழைக்கப்படும் பொழுது உலக காரியங்கள் மேல் பற்று வைத்து பின்னிட்டு லோத்துவின் மனைவியை போல பின்னிட்டு திரும்பி பார்க்கிறோமா, அல்லது அப்படியே விட்டு தேவ அழைப்புக்காக முன்னோக்கி செல்கிறோமா என்பதை இந்த நாளிலே யோவானுடைய பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். 10ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் 12 சீசர்களில் யோவானும் ஒருவர் என்பதை அந்த நாளிலே அந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். அப்படியே 12 சீசர்களுடைய பெயரும் தொடர்ந்து போகிறது. அப்போ யோவான் ஒரு முக்கியமான இடத்துல இருந்ததை, அவர்கள் 12 சீசர்களிலே ஒருவராய் யோவான் இருந்ததை, இயேசுவின் அன்பான சீசன் இருந்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். அவருக்கு இன்னும் அநேக ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அவரும் ஊழியம் செய்கிறாரு, ஆண்டவரை போல ஆண்டவரை பார்த்து கொண்டே இருக்கிறாரு.
இப்படிப்பட்ட யோவான் என்ன செய்கிறார் என்றால் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசம் அப்படின்னா, அங்கே ஆண்டவர் வந்து மறுரூப மலையில் ஒரு காட்சியை, இந்த தரிசனத்தை கொடுக்குறார். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். 3வது வசனம். அப்போ இங்கே பார்க்குறோம், யோவானுக்கு ஒரு சிறப்பு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் மறுரூப மலையில் மறுரூபமான காட்சியை, மோசேயோடும் எலியாவோடும் பேசுகிற காட்சியை, அந்த தரிசனத்தை யோவான் காணும்படியான ஒரு பாக்கியத்தை, அனுமதியை யோவான் பெற்றிருந்தார். 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36லேருந்து 38 வசனங்களை நம்ம வாசித்தோம்னா, அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் வந்து அவர் ஆக்கினையை அடைய போகிறார். அந்த ஆக்கினையை அடைகிறதுக்கு முன்பாக அவர் வந்து என்ன செய்தார் என்றால், அந்த சீசர்களோட அந்த கெத்செமனேயில் அவர் வந்து போனார். அந்த கெத்செமனேயில் போகும் பொழுது தனித்து ஜெபம் பண்ணும்படியாக, வியாகுலப்படும்படியாக, துக்கப்படும்படியாக போனார். அப்பொழுது அந்த சமயத்திலையும் அவரோடு இருந்தவர் இந்த அன்பான சீசனாகிய யோவான். 26, 38வது வசனத்தையும் 39வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அதுக்கு முன்பாக 36வது வசனத்தை வாசித்து விடுகிறேன். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கேயே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி, அப்போ கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டு வந்துட்டார். அங்கே சீசர்லாம் இருக்காங்க, அங்கே அவங்கள்ட்ட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார், யார் யாரை கூட்டு போகிறான்னு பாருங்கள். 37வது வசனம். பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும், அப்போ யாக்கோபு யோவான் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. அதாவது இயேசு கிறிஸ்து கெத்செமனேல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வேதனையை, அவருடைய வியாகுலத்தை காணும்படியாக அனுமதிக்கப்பட்ட நபர்களில் இந்த யோவானும் ஒருவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பான சீசர். இந்த யோவானுக்கு இன்னும் சிறப்புகள் இருக்கு. அந்த சீசர்களிலேயே கடைசியாக மரித்தது, கடைசி வரைக்கும் இருந்தது யார் அப்படின்னா இந்த யோவான், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பான சீசனாகிய இந்த யோவான். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அந்த அன்பான சீசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்ன்றதையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசித்தோமானால், அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை ஒருத்தன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, அப்பொழுது அவர் யாரை குறித்து சொன்னார்னு சொல்லி அந்த 22வது வசனத்தை பாருது. அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தாங்க. என்னை ஒருத்தவங்க, நம்மள்கிட்ட இருக்கிற ஒருத்தவங்க என்னை காட்டி கொடுத்துருவான்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது சீசர்கள் ஒருத்தவங்க நோக்கி ஐயப்பட்டு பார்க்குறாங்களாம். 23வது வசனத்தில், அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துக்கு அன்பாயிருந்த சீசன், அதுவும் என்ன பண்ணிட்டு இருந்தானா, இயேசுவோட மார்பில் சாய்ந்திருந்த சீசன். எவ்வளோ ஒரு மேலான ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்த ஒரு சீசன் இந்த யோவான். இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீசனாக இருந்த இந்த யோவான். இது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பான சீசன் யோவான் என்பதற்கு இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 21ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை 7வது வசனத்தை வாசம் அப்படின்னா, யோவான் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும். செபதேயுவின் குமாரர் யாருன்னா அந்த யாக்கோபும் யோவானும். 2ஆம் வசனத்தை வாச்சோம். இப்போ 7வது வசனத்தில், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் கர்த்தர் என்றான். அப்போ
அந்த பேதுரு கிட்ட போய் சொல்கிறார், அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பான சீசன், அவர் கர்த்தர் கர்த்தர் என்று. அப்போ இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவான், இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர். இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய சீசர்களிலேயே கடைசியாக மரித்தவர். இயேசு கிறிஸ்துடைய அன்பான சீசன். எல்லா சீசர்களையும் இரத்த சாட்சியாகவும் கொலை செய்தார்கள். ஆனால் இந்த மகனை அவர்களால் கொலை செய்ய முடியலை. டொமிஷியன் என்ற ஒரு பேரரசர் இருந்தான், ரோம பேரரசன். அவன் பேர் டொமிஷியன். அந்த டொமிஷியன் என்ன பண்ணார்னா, அவர்கிட்ட போய் இந்த யோவான் அன்பான சீசன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்துவை குறித்தும், பரிசுத்த ஆவியானவரை குறித்தும், சுவிசேஷத்தை குறித்தும், சத்தியத்தை குறித்தும் இந்த யோவான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டொமிஷியன், அந்த ரோம பேரரசன் என்ன செஞ்சான், கோபம் வந்துருச்சு அவனுக்கு. கோபம் நிறைந்திருக்கு. ஆனால் அந்த கோபத்தை அவன் வெளிப்படுத்தாமல் என்ன செய்தான் என்றால், அந்த யோவானிடம் அவன் வாக்குவாதம் பண்ணலை, மறுத்து வாக்குவாதம் பண்ணலை. அதே நேரத்தில் அவருடைய பிரசங்கத்தை அவன் மறுக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், பரலோகத்தில் பறந்து பேசி கொண்டிருக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் பிரசங்கம் செய்வதை அவன் மறுக்கவில்லை. அவன் அதற்கு எதிர்வாதமும் செய்யவில்லை, டொமிஷியன் ரோம பேரரசன். ஆனால் அவனுக்கு ஒரு நினைவு மட்டும் இருந்தது. என்ன நினைவு என்றால், இந்த பேசுகிற இந்த குரல் மௌனமாக வேண்டும் என்பது அவனுடைய நினைவாய், அவன் இருதயத்தின் விருப்பமாய் இருந்தது. இந்த டொமிஷியன் பேரரசன் இந்த யோவானை மௌனப்படுத்தணும், அவனுடைய குரலை மௌனப்படுத்தணும். அதுக்கு என்ன அர்த்தம்? அவனை மரணமடைய செய்ய வேண்டும், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதனால் என்ன செஞ்சான் அப்படின்னா, இந்த டொமிஷியன் என்ன செஞ்சான் அப்படின்னா, யோவானை எண்ணெய் கொப்பரை சட்டியில் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சேவகர்களுக்கு கட்டளையிட்டான். யோவானை ஒரு கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் போட்டாங்க. என்ன நடந்தது தெரியுமா? சரித்திரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அந்த பயங்கரமாக எரியக்கூடிய அக்கினி சூழலிலிருந்து எபிரேயர் 3 நண்பர்களை காப்பாற்றினார் அல்லவா? அதே போல் அந்த 3 எபிரேயர்களை காப்பாற்றியது போல அவருடைய விசுவாசமிக்க ஊழியக்காரனாகிய யோவானையும் அப்படியே உயிரோடே பாதுகாத்தாராம். அந்த எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போட்டவங்களே திருப்பி அந்த எண்ணெய் கொப்பரையில், கொதிக்கிற எண்ணெய் கொப்பரை, ஏதாவது வீட்டிலே பெண்மணிகள் சமைக்கும் பொழுது ஏதாவது எண்ணெய் அப்படி மேலே தெரிச்சிருச்சுன்னா அவங்களால அந்த வலி வேதனையை தாங்க முடியாது. ஆனால் இப்படி கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் யோவானை தூக்கி போடுறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பான சீசனாகிய யோவானை தூக்கி அப்படி உள்ளே போடுறாங்க. எப்படி அன்று தானியேலுடைய நண்பர்களை எரியிற அக்கினி சூளையில் போட்ட பொழுது அந்த 4ஆம் ஆளின் சாயல் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருந்ததோ, அதே மாதிரி இங்கே யோவானை தூக்கி எண்ணெய் கொப்பரையில் போடும் பொழுது யோவானை ஆண்டவர், அவருடைய விசுவாசமிக்க ஊழியக்காரனாகிய யோவானை ஆண்டவர் பாதுகாத்தார். அவருடைய உயிரை ஆண்டவர் பாதுகாத்தார். எண்ணெய் கொப்பரையில் போட்டவங்களே அவனை வெளியில் தூக்கி விட்டாங்களாம். சரித்திரத்தில் இந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அதற்கு பிற்பாடு தான் அந்த டொமிஷியன் ரோம பேரரசன் என்ன பண்ணால், இவனை கொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன செஞ்சாங்கன்னா, ஏஜியன் கடலில் இருந்த ஒரு வறண்ட பாறைமிக்க ஒரு தீவு தான் இந்த பத்மு தீவு. அந்த பத்மு தீவுக்கு இந்த யோவானை கடத்தினாங்க, நாடு கடத்தின மாதிரி. அப்போ இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவான் ஆகிய நான், அவர் யோவான் சொல்கிறார், தன்னை குறித்து சாட்சி சொல்கிறார், இருக்கிற நான் யோவான் ஆகிய நான் தேவ வசனத்து நிமித்தம், பாருங்கள் என்னென்ன காரியத்திற்காக அவங்க நாடு கடத்துறாங்கன்னு பாருங்கள். தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அப்போ பத்மு என்னும் தீவுக்கு இந்த யோவானை இயேசு கிறிஸ்துடைய அன்பான சிசனை நாடு கடத்தினார்கள். அவரை கொல்ல முடியல, ஆண்டவர் பாதுகாத்தார். ஏன் அப்படின்னா, ஒரு காரியம் அவர் மூலமாய் நிறைவேற வேண்டி இருந்தது.
முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் வெளிப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இது எந்த புத்தகம் என்றால், முன்னே ஒரு தீர்க்கதரிசியால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். ஒரு முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம், அது ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம் தானியேல். அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அநேக தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறாமல் தானியேலுடைய காலத்தில் முத்திரிக்கப்பட்டது. அதை இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் ஆரம்பிக்கிறப்ப சொல்லுவார், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். என்ன ஒரு பாக்கியம்! இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவின் அன்பான சீசன். அவன் இரத்த சாட்சியாக மறிக்கலை, ஆனால் இரத்த சாட்சியாக மறிப்பவர்களை காட்டிலும் ஒரு சாட்சியாக உயிரோட வாழ்ந்தான். அவனை கொல்ல முடியல அவங்களால. பத்மு தீவில் அவனை நாடு கடத்தினார்கள். அப்படிப்பட்ட யோவானுக்கு ஆண்டவர் ஒரு கனத்தை கொடுத்தார், ஒரு மகிமையை கொடுத்தார். என்னவென்றால், கடைசி நாட்களில் சம்பவிக்க போக வேண்டிய சம்பவங்களை வெளிக்காட்டி அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். முத்திரிக்கப்பட்ட அந்த தானியேல் புஸ்தகம் முத்திரை உடைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த சுவிசேஷம் தீர்க்க தரிசனம் இங்கே இருக்கிறது. இதை யோவான் எழுதுகிறார். இந்த வேதாகமத்தின் கடைசி புத்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இதை யோவான் எழுதுகிறார். அப்போ யோவான் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய சித்தத்தில் தன்னுடைய சித்தத்தை சமமாக்கி கொண்டார். ஆண்டவருடைய சித்தம் அந்த மீன் பிடித்து கொண்டிருந்த தன் தகப்பனாகிய செபுதேயுவின் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த யோவானை அழைக்கிறார் ஆண்டவர். அவர் உலகத்தை பார்க்கல, தான் அப்பாவை பார்க்கல. அவர் என்ன செஞ்சார்னா, அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி அப்படியே போயிட்டார். அந்த அன்பான சீசன் ஒருத்தருடைய மார்பில் சாஞ்சிருக்கணும்னா அவங்களுக்கு அவங்க மேலே எவ்வளவு பிரியம் இருந்திருக்கணும். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த ஒரு அன்பான சீசன். அவன் ஊழியத்தை செய்கிறாரு, சாட்சியாக பிரசங்கிக்கிறாரு. எல்லாராலும் அவருடைய சத்தியம் கேட்கப்படுகிறது. அவர் சத்தியம் எல்லாருக்கும் போகிறது. ஒரு ரோம பேரரசனே அவனுக்கு மறுத்து பேச முடியாமல் எதிர் வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாக போயிடுறான். ஆனால் அவரோட குரலை அமைதியாக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அது மனித சித்தமாக இருந்தது. யோவானுடைய குரலை அமைதியாக்க வேண்டும் என்பது மனிதனுடைய சித்தமாக இருந்தது. யோவானுடைய குரலை பிரசித்தப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தப்பட்டபடியால் உலகம் முழுவதும் யோவானுடைய குரல் வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட இந்த விசேஷம் அது யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தானியேல் மூலமாய் முத்திரிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் யோவான் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட விசேஷமாக மாறியது. இந்த நாளிலும் இந்த விசேஷம் யோவான் மூலமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. அநேக தீர்க்க தரிசனங்கள் இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்தும், ஆண்டவருடைய பரலோக ஊழியத்தை குறித்தும், ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும், 1000 வருஷ அரசாட்சியை குறித்தும், ஆண்டவருடைய புதிய பூமியை குறித்தும், 2ஆம் மரணத்தை குறித்தும், 1ஆம் உயிர்த்தெழுதலை குறித்தும், 2ஆம் உயிர்த்தெழுதலை குறித்தும், புதிய பூமி,
அதை குறித்தும் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அநேக சத்தியங்களை வைத்திருக்கிறார். கடைசியாக நடைபெறக்கூடிய 7 வாதைகளை குறித்தும், இந்த உலகத்திலே நம்முடைய காலத்திலே இனிமேல் வரப்போகிற 7 வாதைகளை குறித்தும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யோவான் மூலியமாக, இயேசு கிறிஸ்துடைய அன்பான சீசனாக இருந்த யோவான் மூலியமாக வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் மரணமடைவதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பாதுகாத்து உயிரோட வைக்கிறார் என்றாலும் நாம் சந்தோஷமாய் சமாதானமாக வாழ்வதற்கு ஆயத்தமாக இருப்பதற்கு தேவ சித்தத்திற்கு நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுப்பதால் மாத்திரமே அது நடைபெறும். இதுவரைக்கும் 12 பாடங்களை நாம் படித்தோம். இன்று 12வது பாடமாக யோவானை குறித்தும் அவருடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை குறித்தும் படித்தோம். இயேசு கிறிஸ்துடைய அன்பான சீசன், கடைசியாக இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் யோவான் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி கொண்டு வருகிறோம். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் நம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி அதுவே, வேறு ஒன்றுமல்ல. உலகமோ, உலக ஐஸ்வர்யமோ, உலக சம்பத்தோ, உலக பொருளோ சந்தோஷத்தை தராது. நாம் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யப்படுது, உபத்திரவப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம், சந்தோஷமாக இருப்போம். அது ஆண்டவருடைய விருப்பம், சித்தம். அதை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். நாம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இயேசு கிறிஸ்துடைய அன்பான சீசனாக இருந்த யோவான் மூலியமாகி நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம், உமக்கென்று நாங்கள் வாழும் பொழுது தேவரின் நீர் எங்களை எவ்வளவு அதிகமாக கனப்படுத்துகிறேன். முத்திரிக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தினீர். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். அதுக்காக நன்றியப்பா. உமது அன்பான சீசன் மூலமாய் நீங்கள் தெளிவுபடுத்தின காரியம் எங்கள் மூலமாயும் வெளிப்படுத்தப்பட நீ கிருபை செய்ததற்காக நன்றி. நாங்கள் அனைவருக்கும் இந்த சத்தியத்தை சொல்லி உமது நாமம் மைப்படும்படியாக வாழ தேவன் நீர் கிருபை செய்ய வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.